வாங்க வாங்க. நீங்க எங்க இங்க திடீர்னு என்ன பாக்க? உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க சிரமப்பட வேண்டாம். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? நோ தேங்க்ஸ். ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? அனிதா எப்படி இருக்காங்க? இது நான் உங்களை கேட்க வேண்டிய கேள்வி. டாக்டர் கிட்ட காமிச்சீங்களா? ஆனா டாக்டர் தாங்க இந்த பேண்டேஜ் எல்லாம் போட்டாரு. வெளிகாயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. உள்காயத்தை கண்டுபிடிக்க கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாரு. என்ன பண்றதுங்க, எல்லாம் விதி. மோட்டார் சைக்கிள்ல போயிட்டு இருந்தனா ஒரு சின்ன பையன் குறுக்க வந்தான். பிரேக் போட்டா ஸ்கிட் ஆயிடுச்சு. சாரிங்க. அட நீங்க எதுக்குங்க சாரி சொல்லணும்? ஆக்சிடென்டா சர்வ சாதாரணங்க. இல்லைங்க, உங்களுக்கு ஏன் இந்த கதி ஏற்பட்டதுங்கிற காரணம் எனக்கும் அனிதாவுக்கும் தாங்க தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, நாங்க கண்ணாலேயே பார்த்தோம். எங்க பஸ் ஸ்டாப்லயா? ஆமாங்க, உங்களை கேலி பண்ணணும்னு நானும் அனிதாவும் பிளான் பண்ணோம். யாரோ ஒரு பொண்ணு பேசுற மாதிரி உங்களுக்கு போன் பண்ணி ஏமாத்தணும். நீங்களும் அதை நிஜம்னு நம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டீங்க. மீதி கதையை தான் நீங்க பாத்திருப்பீங்களே. அடின்னா அடிப்பா, வரவன் போறவன் தர்மடி போட்டானுங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன். இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு நானும் அனிதாவும் எதிர்பார்க்கவே இல்ல. இத பாருங்க, உங்க பேர்ல எந்த தப்பும் இல்ல. ஏன்னா இந்த மாதிரி பிளான் எல்லாம் நீங்க அனிதா கூட சேர்ந்து செய்ய மாட்டீங்க, எனக்கு நிச்சயமா தெரியும். இல்லீங்க, பொய் சொல்லாதீங்க. இந்த ஐடியா செஞ்சதே அனிதா தான். நிஜத்தை சொல்லுங்க. அனிதா ரொம்ப நல்ல பொண்ணுங்க, கொஞ்சம் விளையாட்டு புத்தி. இந்த வயசுல அப்படிதாங்க விளையாடுத்தோணும். ஐ லைக் இட். நீங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருக்கீங்க. அதாங்க என்னோட ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன். உங்க கூடமான ஹெல்ப்புக்கு இந்த பங்கல உள்ள பசங்க தான், வேற யாருங்க எனக்கு. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. நான் மறுபடியும் மீட் பண்றேன். பாய் பாய்.